வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9/7/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் நமக்கு இன்றைக்கி 6 மணி ஷோ பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நமக்கு நேற்று கொடுத்ததில் ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு. நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டு 1ஆம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம். அது 1ஆம் நம்பர் வந்துருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தோம். அந்த நம்பர் வந்துருச்சு. 0க்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக. நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா 1 3 0ன்னு எதிர்பார்த்தோம். 130 அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் எதிர்பார்த்தோம். அடித்த நம்பர் வந்து 180ன்னு அடித்தாங்க. ஒரு செம்ம வின்னிங் தான் நமக்கு. 0வும் நமக்கு ஆல் போர்டில் 0வும் 1ஆம் நம்பர் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக மேட்ச் அதை தான் வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி ஆல் போர்டு நமக்கு செம்மையாக ஒரு வின்னிங். அதுவும் ஏ போர்டு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 1ஆம் நம்பர் தான் நமக்கு அடித்தாங்க இல்லையா? அதே மாதிரி நேற்று அடிக்கப்பட்ட இன்றைக்கி வந்து ரிசல்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 597 50. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 852 88. சரிங்களா? அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா 631 180. சரிங்களா? இதுதான் நமக்கு வந்து ரிசல்ட்டு. இதை வச்சு தான் நம்ம நேற்று என்ன சொன்னோம்னா 1ஆம் நம்பர் 1க்கு 2 வருமா அப்படின்னு கேட்கப்ப நான் சொன்னேன் கண்டிப்பாக அது மாதிரி தான் வரும், வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே தான் வந்துருந்துச்சு பாருங்கள். 0வும் அதே மாதிரி 1ஆம் நம்பரை பாஸு. அதே மாதிரி நம்ம என்ன எதிர்பார்த்தோம் 130 அப்படின்னு எதிர்பார்த்தோம். அடித்த நம்பர் என்ன இருக்குது 0 3 1 அவ்வளோதான். சரிங்களா? இதில் வந்து நமக்கு 0 நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அதே மாதிரி 1ஆம் நம்பர் எதிர்பார்த்தோம், 3ஆம் நம்பர் எதிர்பார்த்தோம். இப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தா நமக்கு இப்படி தான் வரணும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் நமக்கு வந்த நம்பர் என்ன இருக்குது 180. அது 2 நம்பர் பாஸ் அழகாக 0வும் பாஸ் ஆகிருந்தது. அதே மாதிரி 1ஆம் நம்பர் அழகாக பாஸ் ஆகிருந்தது. சரிங்களா? அதுதான் நம்ம எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் எதிர்பார்த்தபடி நமக்கு 2 நம்பர் அழகாக மேட்ச் ஆகி கிடச்சிது. சரிங்களா? அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு என்னம்மா நம்பர்கள், அதாவது நம்ம என்ன சொல்லி கொடுத்தோம்னா 1ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர் தான் வரும்னு எதிர்பார்த்தோம். நம்ம அதான் கொடுத்தோம். 1ஆம் நம்பர் தான் கொடுத்தோம் இல்லையா? 2க்கு 1 தாங்க வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொடுத்தோம் என்னங்க சம்மந்தமே இல்லாமல் 1க்கு 2க்கு 1 கொடுக்குறீங்கன்னா நீங்கள் நேற்றே சொல்லணும். அது மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தான் நம்ம கொடுத்தோம். 2ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர் கண்டிப்பாக வரும். இப்படிலாம் ஆட்டத்துலேயே வராது அப்படின்னா வந்துச்சு பார்த்தீங்கன்னா தான் டியரை பொறுத்த வரைக்கும் நம்ம கணக்கு வர்றது அதுதான் வரும், வேறு ஒன்றும் வராது. சரிங்களா? அது மாதிரி நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுங்கள், ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். சரிங்க? அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்னங்க அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக 1ஆம் நம்பருக்கு வரக்கூடிய நம்பர் அதிகமாக வரக்கூடிய நம்பர் என்னென்னா 7ஆம் நம்பர். 7ஆம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆட்டத்தில் இருக்குது. 1க்கு 7 தான் ஆடுவாங்க. அப்படி ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 1ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர் வருதான்னு பாருங்கள். உங்கள் கணக்கில் அதாவது 1ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர் வந்துச்சு அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏ போர்டுலேயே அது வரக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 1ஆம் நம்பர் வந்து ஏ போர்டில் வருது அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கலாம். 1ஆம் நம்பர் வரல என்ன வேறு என்னங்க நம்பர் வரும் அப்படின்னா 8ஆம் நம்பர் வரும். இந்த 2 நம்பருமே எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கு. அதாவது 7 8ங்கிற 2 நம்பர். ஏன்னா 1க்கு 8 1க்கு 7 பக்கமாக தான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்கிற நம்பர் தான் அதை கொடுத்துருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் நமக்கு 1க்கு 7 1க்கு 8 அப்படிங்கிற 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நேற்று பேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 750. அதை கணக்கு வச்சு நம்ம ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை நீங்கள் நேற்று தான் 7ஆம் நம்பர் கொடுத்தாங்க, நீங்கள் 8ஆம் நம்பர் கொடுக்கலாம் அப்படின்னா 8ஆம் நம்பர் கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு நம்பர் நம்ம கால்குலேஷனில் வருது, ஒரு நம்பர் வந்து நமக்கு எப்போயுமே வரக்கூடிய நம்பர் தான். சரிங்களா? அந்த மாதிரி தான் மேட்ச் ஆகுது. பார்ப்போம். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு 7 அல்லது 8 1ஆம் நம்பருக்கு 7 வருதா 1ஆம் நம்பருக்கு 8 வருதா அப்படிங்கிறதே பார்ப்போம். 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர். ஏன்னா ஏற்கனவே வந்து 2க்கு 1ன்னு கொடுத்துருக்காங்க. 2க்கு 1ன்னா அதே சேம் நம்பர் என்ன பண்ணுவாங்க 2உடைய பவர் என்ன 7 தானே. அப்போ 7 நம்பர் தான் கொடுப்பாங்க இல்லையா? அதை கணக்கு பண்ணி ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த ட்ராவில் வந்து நம்ம ஏன் மறுபடியும் ஒரு நம்பர் ரிட்டர்ன் கொடுக்கக்கூடாது. 180 கொடுத்துருக்காங்க. திரும்ப ஒரு நம்பர் 1ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் கொடுக்கக்கூடாது அப்படின்னா 8ஆம் நம்பர் கொடுக்குற வாய்ப்பு இருக்குது. அதுவும் நமக்கு 1க்கு 8ன்னு கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது சின்ன நம்பர் இல்லை, சின்ன நம்பரோட கொஞ்சம் பெரிய நம்பர் தானே போகணும். ஆனால் 1க்கு பெரிய நம்பர் என்ன 7 வரணும், இல்லைனா 1க்கு பெரிய நம்பர் 8 வரணும். இதுதான் ரொம்ப பெரிய நம்பர். சரிங்களா? இது மாதிரி தான் எனக்கு கிடச்சிருக்கு. உங்களுக்கு இது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க. சரிங்க? அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டு எனக்கு கன்ஃபார்ம் நம்பராக தெரியுது 4ஆம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 4ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகப்படியாக இருக்கும்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு 4ஆம் நம்பர் வருதான்னு பாருங்கள். எனக்கு 4ஆம் நம்பர் ஒரு ஷூராக கிடைக்கிற மாதிரி தெரியுது. 8க்கு 4ங்கிற நம்பர் கொஞ்சம் எனக்கு ஃபேவரபுளாக தெரியுது. ஏங்க அப்படி வருதுன்னா அப்படி தான் வரணும். ஏன்னா எனக்கு 8 8 4 அப்படிங்கிற நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா 8 8 5ன்னு வந்திருக்குல்ல. கீழேருந்து பாருங்கள். கீழே நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட பி போர்டு 8, நேற்று பி போர்டு 8. சரிங்களா? அதே மாதிரி மேலே பாருங்கள் 5ஆம் நம்பர் வச்சுக்காங்களேன். இப்போ 8 8 5ன்னு வைக்கிறாங்க. அதே மாதிரி 8 8 மேலேருந்து பாருங்கள் 5க்கு கீழே 8, அதுக்கு கீழே 8, அப்போ 4ஆம் நம்பருக்கு கீழே வைக்கிறாங்கன்னா ஏதாவது 8 8 4 அப்படிங்கிற அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கணக்கு பண்ணால் கூட அப்படி 4ஆம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேவரபுளாக இருக்குது. உங்களுக்கு இது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். 4ஆம் நம்பர் மட்டுமே நீங்கள் ஆல் போர்டு போகிறதா இருந்தால் கூட நீங்கள் போட்டு ப்ளே பண்ணி பார்க்கலாம். 4ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பி போர்டில் அதிகபட்சமாக பி போர்டில் வரக்கூடிய நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 4ஆம் நம்பர் தான். சரிங்களா? அது வருதான்னு பாருங்கள். வந்தால் எடுத்துங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் 4ஆம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதே மாதிரி 4 நம்பர் வரல அப்படின்னா உங்களுக்கு 2ஆம் நம்பர் வரும். ஏன் 2ஆம் நம்பர் வரும்னா 8க்கு 2 அப்படிங்கிற 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச முதல்ல ப்ரையாரிட்டி 7 4ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது.
செகண்ட் ப்ரையாரிட்டி 8 2ங்கிறது செகண்ட் ப்ரையாரிட்டியாக கொடுக்குறோம். சரிங்களா? நம்ம எப்போயுமே 2 கணக்கு கொடுப்போம். ஒன்று பெருசு, ஒன்று சிறுசு, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே இல்லை. எப்படின்னு கேளுங்களேன், இப்போ வந்து பி போர்டில் பெருசு வந்துச்சுன்னா மறுபடியும் பி போர்டில் இன்னொன்று சின்னது வந்துடும். அப்படி தான் கொடுப்போம். அதே மாதிரி இப்போ பாருங்க, ஏ போர்டில் 8ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். அதே வந்து அடுத்த ஏ போர்டு என்ன கொடுத்துருக்கோம், 8ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். ஒரு நம்பர் பெருசு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 நம்பர் எவ்வளோ பெருசு கொடுத்துருக்கோம், 2ஆம் நம்பர் அதுக்குள்ளே சின்னது இல்லையா? அது மாதிரி தான் எப்போயுமே ஆடுவாங்க. அதுதான் டியர். டியரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஆட்டங்களோட வேரியேஷன் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 7 4 அப்படி 2 நம்பர் கிடச்சிருக்கு. 8 அதே மாதிரி 2 அப்படிங்கிற 2 நம்பர் கிடச்சிருக்கு. அப்போ சி போர்டில் என்னங்க வரும்னா, சி போர்டு எனக்கு வந்து ஒரு 0க்கான வாய்ப்பு மறுபடியும் கிடைக்கணும் அப்படின்னு என்ன தோணுது. என்னங்க திரும்ப நேற்று தான் 0 வந்திருக்கு, மறுபடியும் வரலையும் வர வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் 0க்கான வாய்ப்புகள் இதில் ட்ராவில் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். பி போர்டில் வந்து நமக்கு சி போர்டில் ட்ரா வந்து 0 வந்துருச்சா, அதே மாதிரி நமக்கு சி போர்ட்லேயே நமக்கு மறுபடியும் 0 வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு இது வருதான்னு பாருங்கள். சி போர்டு 0 மறுபடியும் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். எனக்கு 0க்கான வாய்ப்புகள், அதான் நம்ம என்ன நினைக்கிறோம், 0க்கு 0வே மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது. 8 எப்படி மேட்ச் ஆச்சு பி போர்டு எப்படி வந்துச்சு, நேற்று என்ன கொடுத்தாங்க 288. சரிங்களா? அதுக்கப்புறம் இன்றைக்கி 180. சரிங்களா? அப்போ 180 நம்ம மறுபடியும் 8ஆம் நம்பர் தொடர்ச்சியாக நமக்கு 2 ட்ராவிலையும் நமக்கு 8ஆம் நம்பர் பி போர்ட்லேயும் வச்சு கொடுத்துருக்காங்க. ஏன் அதே மாதிரி சி போர்ட்லேயும் மறுபடியும் வைக்கக்கூடாதா, வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குல்ல? அந்த மாதிரி ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பெண்டிங் நம்பர் 8ஆம் நம்பர் அப்படின்னா 8ஆம் நம்பர் ஏற்கனவே வச்சுட்டாங்கல்ல, மறுபடியும் எப்படி பெண்டிங் நம்பராக இருக்குது, இல்லை மறுபடியும் வந்துருச்சு. அப்போ அதே மாதிரி 0 பெண்டிங் நம்பரானா இல்லை, இப்போ வந்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் நாளைக்கு வைப்பாங்க, இந்த ட்ராவில் வைப்பாங்கன்னா கண்டிப்பாக வைப்பாங்க. அப்போ வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் மறுபடியும் 0 வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். அது மாதிரி 0 வருதான்னு பாருங்கள். அப்படி 0 வரலன்னு என்ன வரும் அப்படின்னா, எனக்கு 5ஆம் நம்பர் டவுட் இருக்குது. 5ஆம் நம்பர் ஏன்னா இதோட வேல்யூ வந்து 0ன்னு காமிக்குது. இப்போ நமக்கு என்ன வருது அப்படின்னா, இப்போ வந்து நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் 0வோட வேல்யூ 0ன்னு காமிக்குது. இப்போ 0வோட வேல்யூ 0ன்னு காமிச்சு 0 மட்டும்தான் வருமானா இல்லை, அந்த இடத்துல 0க்கு பவர் இருக்குது 5ஆம் நம்பர். அப்போ 5ஆம் நம்பருக்கான வாய்ப்பு அந்த இடத்துல எதிர்பார்க்கலாம். அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், சி போர்டை பொறுத்த வரைக்கும் 0 அல்லது 5 அப்படிங்கிற இந்த 2 நம்பர் நம்ம எதிர்பார்க்கலாம். கண்ணை மூடிட்டு எதிர்பார்க்கலாம். ஏன்னா வேல்யூ கிடச்சிருக்கல, வேல்யூ வந்து 0ன்னு கிடச்சிருக்கு. திரும்ப இந்த வேல்யூவோட 0வோட பவர் என்ன, 5 வச்சு கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அது மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும், ஆல் போர்டில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 7 4 0ன்னு ஒரு நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதை தாண்டி வேறு ஏதாவது நம்பர் வரணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திரும்ப வந்தால் எனக்கு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். 0 7 4 இதில் வந்து மறுபடியும் ஒரு 5ஆம் நம்பர் மேட்ச் ஆனால் உண்டு. இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி 8 மணி ஷோவுக்கு நமக்கு எப்படி மேட்ச் ஆகுது, என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். 8 மணிக்கு நமக்கு கிடச்ச நம்பர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 886 18. சரிங்களா? அதே மாதிரி 852 88. சரிங்களா? இதுதான் நமக்கு கிடச்ச நம்பரு. இதை பேசிக்காக வச்சு நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் 8 மணி ஷோவில் அடிக்கிறதுக்கு வந்து நேற்று 8 மணி ஷோ சூப்பராக வின்னிங் கொடுத்துருந்தோம். ஒரு அருமையான வின்னிங் 750 அப்படிங்கிற நம்பர் நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு நேற்று. சரிங்களா? அதே மாதிரி 822. சரிங்களா? 288 அதான் நமக்கு நேற்று ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்தது. 288 நேற்று செம்மையாக ஒரு வின்னிங் வந்துருச்சு. அது மாதிரி இன்றைக்கி நமக்கு என்ன மாதிரி நம்பர் 8 மணி ஷோவில் நமக்கு எப்படி மேட்ச் ஆகிருக்கு, என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். எனக்கு இதில் வந்து ஏ போர்டு வந்து 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எதனால் அங்கே 5ஆம் நம்பர்னால், எனக்கு இதில் கிடச்ச நம்பர் வந்து 2க்கு 5 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதுவும் குறிப்பாக இந்த ட்ராவில் 2க்கு 5ங்கிறது ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரணும். அது மாதிரி வருதான்னு பாருங்கள். இருந்த இடத்துங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. சரிங்களா? 8 மணி ஷோ ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக கொண்டு வந்திருக்கும். அதே மாதிரி 6 மணி ஷோவுக்கு எனக்கு 40ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் அது கவனமாக பார்த்துங்க. 4 0 ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 4 0 இருக்கணும், 4 5 இருக்கணும் அப்படிங்கிற கணக்கு வருது. அதே மாதிரி 7 நம்பர் மிஸ் பண்ண முடியாது. 8 மணி ஷோ 6 மணி ஷோவுக்கு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. சரிங்களா? அது தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஏ போர்டு 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எதிர்பார்த்தோமா. அப்புறம் ஏ போர்டு 5ஆம் நம்பர் போய் அதுக்கப்புறம் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 4ஆம் நம்பர். இந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏன் 4 நம்பர் வருதுன்னா, 2க்கு 4ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். சரிங்களா? அதே மாதிரி 2க்கு 5 2க்கு 4 2 நம்பருமே இந்த ட்ராவில் பர்டிகுலராக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது. அதனால தான் அந்த 2 நம்பருமே இங்கே கொடுத்துருக்கோம். அந்த 2 நம்பருக்குள்ளே உங்களுக்கு மேட்ச் ஆகுதா, கணக்கு வருதாங்கிறது நீங்கள் ஒரு வெரிஃபை பண்ணி பார்த்துங்க. கண்டிப்பாக மேட்ச் ஆகாத நம்ம கொடுக்குறோம், மேட்ச் ஆகாத நம்பர் கொடுக்குறதில்ல. சரிங்களா? அருமையாக மேட்ச் ஆகுது. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் எனக்கு 2ஆம் நம்பர் மேலே டவுட். ஏன்னா 8க்கு 2 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க. அப்படி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 8ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கிறதுனால அந்த நம்பர் வருதுன்னு எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகுதா, கணக்கு வருதாங்கிறது நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. அந்த மாதிரி வந்தால் கூட நீங்கள் 6ஆம் எடுத்துக்கலாம். அதுக்காக தான் சொல்கிறோம். அதே மாதிரி 2ஆம் நம்பர் மட்டும்தான் வருங்களா அப்படின்னா 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது. 6ஆம் நம்பர் ஏன்னா 8க்கு 6ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் தான். அதாவது நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஒரு 2ஆம் நம்பருக்கு ஒரு 5 ஒரு 4ம், அதே மாதிரி ஒரு 8ஆம் நம்பர். இப்போ பாருங்கள், 8ஆம் நம்பருக்கு வந்து 2ஆம் நம்பரோட பெரிய நம்பர் என்ன 5 4ன்னு கொடுத்துருக்கோம். அப்போ வந்து 8ஆம் நம்பரோட சின்ன நம்பர் என்னென்னா 2 6ன்னு கொடுத்துருக்கோம். ரெண்டுமே கொஞ்சம் வேரண்டியான நம்பர். ஒன்று பெருசு, ஒன்று சிறுசு. சரிங்களா?
அது மாதிரி தான் கொடுக்குறோம். அதே மாதிரி தான் நமக்கு 8ஆம் நம்பருக்கும் நமக்கு அந்த கணக்கு தான் வருது. 8ஆம் நம்பருக்கு வந்து ஒரு 8ஆம் நம்பர் திரும்ப ரிட்டன் அப்ளை ஆகணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. 28ங்கிறது நமக்கு கொஞ்சம் ரிப்பீட்டட் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. இதில் அதாவது 28 உங்கள் கணக்கு வருது அப்படின்னு எடுத்துங்க. அதே மாதிரி ஒரு 3ஆம் நம்பர் எனக்கு தெரிஞ்சு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இதில் வந்து எனக்கு 28 அப்படிங்கிறது கொஞ்சம் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. அது ஏதாவது வருதான்னு பாருங்கள். 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எனக்கு இதுக்குள்ளே தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. இதில் ஏதாவது உங்களுக்கு 8 மணி ஷோவில் மேட்ச் ஆச்சு அப்படின்னு எடுத்துங்க. 28 கொஞ்சம் பேசிக்காக வரணும். வருதான்னு பாருங்கள்.